அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். 2025ஆம் வருடத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம். வருடம் பிறக்கும் போது துலாம் ராசியினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. துலாம் ராசிக்கு வருடம் பிறக்கும் போது 3ஆம் இடமாகிய தனுசு ராசியில் வருடம் பிறக்கிறது. அங்கு சூரியன் புதன் இணைந்து உள்ளனர். 5இல் சனி சுக்கிரன், 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அஷ்டமத்தில் குரு வக்கரம், 10இல் செவ்வாய் வக்கரம். விரய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்கும் சனி பேச்சியில் சனி பகவான் தங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். மிகவும் நன்மை. நோய் நொடிகள் தீரும். 5இல் இருந்து புத்திஸ்தானத்தில் பிள்ளைகளால் தொந்தரவு, அதிக செலவுகள், நிலைமை மாறும். 6ஆம் இடத்து சனியினால் நன்மைகள் அதிகரிக்கும். மே 15ஆம் தேதி குரு பேச்சியில் குரு பகவான் இதுவரை அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் இருந்து உடல்நல குறைபாடு, எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் கஷ்டம் நஷ்டம் என்ற திருந்த நிலை மாறி 9ஆம் இடமாகிய பாகியஸ்தானத்திற்கு சென்று துலாம் ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தை, சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக மே 15ஆம் தேதி நடைபெறும் குரு பகவான் சாதகம். மார்ச் 29இல் நடைபெறும் சனி பகவான் சாதகம். ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்தால் கூட குரு பகவானின் பார்வை பெறுவதால் ராகுவினால் லாபம். கேது பகவான் இதுவரை விரயத்தில் இருந்து அதிக விரயம் கொடுத்தார், அதிக நோய் நொடிகள் கொடுத்தார், அதிக அலைச்சலை கொடுத்தார், கைப்பொருள் அனைத்தையும் தொலைத்திருப்பது. அந்த நிலைமை மாறி லாபஸ்தானம் செல்கிறார். செவ்வாய் 10இல் இருப்பதால் புது புது பொறுப்புகள், பதவிகள் தேடி வரும். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை திறம்பட செய்வீர்கள், கடமையை சரிவர செய்வீர்கள், அனைவருக்கும் நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பீர்கள். இதுவரை இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். பங்குதாரர்களுக்குள் நல்ல உறவு உண்டாகும். கேதுவினால், லாபஸ்தான கேதுவினால் செல்வம், செல்வாக்கு, கௌரவம் அதிகரிக்கும். சகல சம்பத்தும் ஐஸ்வர்யம் தேடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். பெண்களுக்கு ஆடை அணிகலன் சேரும். மனதிற்கு பிடித்த வரன் அமையும். ராகு 5இல் இருப்பதால் பிள்ளைகளால் சற்று செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து செல்லலாம். ஆக கோவிலுக்கு சென்றால் ராகுவுக்கு துர்க்கையை வழிபடுங்கள். மற்றபடி குரு சாதகம், சனி சாதகம், கேது பகவான் சாதகம். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் அனைத்தும் உணரப்படும். உங்களுக்கான மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். அதற்கு தகுந்த வழி செய்து கொடுப்பார். காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, நரம்பு உபாதைகள் வரலாம். உடல் நலனில் கவனம் தேவை. தொழில் வளம் சிறக்கும். வியாபாரிகள் இரட்டிப்பு லாபம் காண்பர். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை பிறக்கும். ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். கோவில் திருப்பணிகளுக்காக செலவு செய்வீர்கள். சனி 6இல் இருப்பதால் சிலர் புது தொழில் தொடங்கலாம், புது ஒப்பந்தங்கள் செய்யலாம். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கலை ஆர்வம். சினிமா துறையில் உள்ள நடிகைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நடிகர்களுடன் நெருக்கமாக பழக வேண்டாம். வீண் பணிகள் வந்து செல்லலாம். ஆக மொத்தம் துலாம் ராசினருக்கு சனியினால் நன்மைகள், குருவினால் நன்மைகள்,
கேதுவினால் நன்மைகள். ராகு 5ல் இருந்தால் கூட குரு பார்வை ஏற்படுகிறது, அவனாலும் சில நன்மைகள் தான். கோயிலுக்கு சென்றால் ராகுவுக்காக துர்கையை வழிபடுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். மகாலட்சுமி வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.